சீற்றோடைகள் பல கோடியாராகிடும். சிறு சிறு குடும்பங்கள் பங்காகிடும். சீற்றோடைகள் பல கோடியாராகிடும். சிறு சிறு குடும்பங்கள் பங்காகிடும். ஊற்ற பல உறுப்புகள் உடலாகிடும். ஊற்ற பல உறுப்புகள் உடலாகிடும். ஒற்றுமை பெறுவது பங்காகிடும். பங்கு திருச்சபை திருக்கூட்டமே பரமன் புகழ் பாட வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் பேரன்பும் தூய ஆவியாரின் தொழுமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. என் ஆண்டவரே, இயேசுவுக்குள் பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே, இத்திருப்பலியானது பினு ஏஞ்சல் நவீன் இவர்களுடைய திருமண நாள் நன்றி பலியாகவும், இருதிராஜ் என்பவருடைய பிறந்த நாள் நன்றி பலியாகவும், குளோரி என்பவருடைய நன்றி பலியாக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இறைவன் இவர்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து வழி நடத்த வேண்டும் என்றும் தேவையான உதவிகளையும் நீடித்த ஆயுளையும் திருமணம் செய்திருக்கின்ற அந்த தம்பதியினரை தேவையான புரிதலோடு வாழ்வதற்கான வரத்திற்காகவும் மன்றாடுவோம். மேலும் சிறப்பு கருத்தாக கான்சிஸ் போர்ஜியா, உமா மேரி ரெனி இவர்களுடைய குடும்பத்திற்காகவும் இறைவன் தொடர்ந்து அவர்களை வழி நடத்த வேண்டும் என்றும் ஏறெடுக்கின்ற முயற்சிகளில் பயணிக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்வோம். மேலும் அறித்த ஜோசப் ஆரோக்கியசாமி, ரெஜி, புஷ்பராஜ் தாஸ் மற்றும் அருட்பணியாளர் ஆரோக்கியதாஸ், அருட்பணியாளர் பிலிப் ஆண்டனி இவருடைய ஆண் வேலைப்பாற்றிற்காகவும், பங்கராஸ் மார்கரெட் லேலி அலங்காரம் ராஜேஸ்வரி இவருடைய ஆண் வேலைப்பாற்றிற்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு இன்றைய நாளிலே இந்த திருப்பலியை சிறப்பிக்கின்ற வேளாங்கண்ணி அன்பேத்தை சார்ந்த இறை மக்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், குடும்பங்களிலே அமைதியும் சமாதானமும் தர வேண்டும் என்றும், இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டிருக்கின்ற நம் குடும்பங்களையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்வோம். மேலும் நம் குடும்பங்களில் மரித்த நம் பெற்றோர், உற்றார், உறவினர் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் நினைத்து இந்த திருப்பலியில் ஒருக்கமாக மன்றாடும். தயவு செய்து ஒரு 2 நிமிடம் உட்காருவோம். நான் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றேன். நின்று கால் வலிக்க போகுது. அப்புறம் பிரதரோட பிரசங்கத்தில் அப்புறம் மயக்கம் போட்டுருவோம். அதனால் அன்புக்குரியவர்களே, மாதாவை பற்றி தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். மாதா நாள். அதிலும் சிறப்பாக இன்றைய நாளிலே திருவெளிப்பாட்டு நூல் என்பதனை பற்றி நமக்கு தெரியும். எங்கே இருக்குது அந்த புத்தகம்? திருவெளிப்பாட்டு நூல் எங்கே இருக்குது? கடைசியாக இருக்கிற புத்தகம். விவிலியத்திலேயே புதிய ஏற்பாட்டிலே கடைசியாக இருக்கிற புத்தகம் திருவெளிப்பாட்டு நூல். அதை யார் எழுதுனா? பேசிட்டு இருக்கிற பாருங்க. யார் எழுதுனது? நீயா? புக்கு யார் எழுதுனா? திருவெளிப்பாட்டு நூல் புக்கை யார் எழுதுனா? பாஸ். திருமுழுக்கு யோவானா? அவர் அதுக்கு முன்னாலே செத்து போயிட்டார். பாதி கரெக்டு. வெறும் யோவான். ஓகே, ஆண்டவருக்கு பிடித்த சீடராகிய திருத்தூதராகிய யோவான் எழுதினார். திருமுழுக்கு யோவான் இல்லை. அந்த திருமுழுக்கு எடுத்துட்டா சரியாக இருந்திருக்கும். ஓகே, திருத்தூதரான யோவான் எழுதினார். எப்போ எழுதினார் சொல்லி கேட்டாக்கா, ஆண்டவர் இயேசு இறந்த பிற்பாடு தான் திருத்தூதர்கள் எல்லா இடங்களுக்கும் சென்று நற்செய்தியை பரப்புகின்றார்கள். அவ்வாறு பரப்புகின்ற அந்த நேரத்திலே எருசலேமிலே அதிகமாக பணி செய்தவர் ஆண்டவர் இயேசுவிற்காக தன்னை முழுமையாக தைரியமாக ஐக்கியமாக்கி கொண்டார் என்று பார்க்கின்றோம். நம்முடைய நற்செய்தியிலே வாசிக்கின்றோம், ஆண்டவர் இயேசுவிற்கு பிரியமான ஒரு சீடர் என்று அவருடைய நற்செய்தியிலே தன்னை பற்றி தானே குறிப்பிட்டிருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அதே வேளையிலே ஆண்டவருடைய மார்பிலே, ஆண்டவருடைய இதயத்தில் சாய்வதற்கான ஒரு ஆசிரியை பெற்ற ஒரு புனிதராகவும் இருக்கின்றார், திருத்தூதராகவும் இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அதே வேளையிலே ஒரே ஒரு திருத்தூதர் தான், 12 திருத்தூதர்களிலே இவர் மாத்திரம்தான் இயற்கை மரணம் எய்திய ஒரு திருத்தூதராக இருக்கின்றார். சிலுவை அடையில் நின்ற ஒரு திருத்தூதராக இருக்கு. மற்ற எல்லாம் ஓடி போயிட்டாங்க, யாருமே கூட இல்லை. ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தொங்கி இறக்கின்ற பொழுது யோவானும் அன்னை மரியாளும் அவரை சார்ந்த சில பெண்களும் இருந்தார்கள் என்று வாசிக்கின்றோம்.
ஆண்டவருடைய சீடர்களில் திருத்தூதர்கள் யாருமே இல்லை என்று வாசிக்கின்றோம். அதே போல அன்னை மரியாளை புனிதரிடம் ஒப்படைக்கின்றார். அதே போல புனிதரிடம் அன்னை மரியாளை ஒப்படைக்கின்றார் என்று பார்க்கின்றோம். ஆகவே அவர்கள் வழியாக நமக்கு தெரியும் நாம் அனைவரும் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்னை மரியாளிடம் நாம் அனைவரும் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றோம். அவரை ஒப்படைத்ததன் வழியாக என்பது திரு அவையினுடைய விளக்கமாக இருக்கின்றது. ஆகவே இந்த திருத்தூதர், இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த திருத்தூதர், அதே போல பார்க்கின்றோம் சில முக்கியமான இடங்களில் ஆண்டவர் இயேசு சில முக்கியமான அருளடையாளங்கள் செய்கின்ற யாயிர் மகளை உயிர் பெறல் செய்த பொழுதும், அதே போல ஆண்டவர் இயேசு தோற்ற மாற்றம் அடைந்த பொழுதும் இந்த திருத்தூதர் அங்கு இருந்தார். அது போன்ற சில சிறப்புகளை பெற்ற திருத்தூதராக இருக்கின்றார். அவ்வாறு அவர் அங்கு எருசலேமிலே போதித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே மிகவும் நெருக்கடியான ஒரு சூழல். அங்கிருந்த அரசும் ஒரு சில யூத மக்களும் இவருக்கு நெருக்கடி கொடுக்கின்றார்கள். எருசலேமை சார்ந்த மக்களும் நெருக்கடி கொடுக்கின்றார்கள். ஆகவே அவர் அருகில் இருந்த செசிலியா, இத்தாலிக்கு அருகில் இருந்த செசிலியா என்கின்ற அந்த ஒரு தீவிற்கு நாடு கடத்தப்படுகின்றார். அந்த காலத்தில் யாராச்சும் தப்பு செஞ்சிட்டாங்கன்னா, அல்லைனா தொழுநோயாளர்கள் எல்லாத்தையும் நாம் பார்க்கிறோம், தீவில் தனிமையில் இருப்பதற்கு அவர்களை அனுப்பிவிடுவார்கள். அதே போல இவரையும் தீவிற்கு அனுப்பிவிடுகின்றார்கள். தீவிலே தனியாக அவர் அங்கு இருக்கின்றார். 2 முறை செசிலியா தீவிற்கு செல்கின்றார். மீண்டுமாக இவர் திரும்பி வந்த பிற்பாடு, தண்டனை காலம் முடிந்து திரும்பி எருசலேம் வந்த பிற்பாடு மீண்டுமாக ஆண்டவர் இயேசுவை பற்றி போதிக்கின்றார். மீண்டுமாக இவர் அதிகமாக போதிக்கின்றார் என்ற காரணத்தால் இவரை அங்கிருந்து பத்மு என்கின்ற ஒரு தீவிற்கு, ஏறக்குறைய கிரேக் நாட்டு பக்கத்தில் இருக்கின்ற, துருக்கி நாட்டு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு தீவிற்கு, தனிமையான ஒரு தீவிற்கு, ஆள் நாடமாட்டம் இல்லாத ஒரு தீவிற்கு மீண்டுமாக நாடு கடத்துகின்றார்கள். அங்கு நாடு கடத்தப்பட்ட இடத்தில் தான் இவர் வருத்தமுற்று இருக்கின்றார். நான் கடவுளுக்காக, ஆண்டவர் இயேசுவிற்காக இவ்வளவு தூரம் செய்கின்றேனே, ஆனால் எந்த விதமான பலனும் இந்த மக்களிடம் இல்லையே, என்னை தண்டித்து விட்டார்கள் என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுதுதான் அன்னை மரியாள் கிபி 81ஆம் ஆண்டு அவருக்கு காட்சி கொடுக்கின்றார். காட்சி கொடுத்து, நீ இவதை பற்றி கவலைப்படாதே, நீ தைரியமாக இரு என்று சொல்லி ஆண்டவருடைய அந்த திருவெளிப்பாட்டு நூலை, நம்முடைய இருக்கின்ற யோவானுடைய நற்செய்தி மிகவும் ஆழமான ஒரு இறையியலை கொண்டது என்று நான் அடிக்கடி சொல்லியிருக்கின்றேன். அதே போல ஆழமான இறையியல் மாத்திரம் கிடையாது, அருமையான வெளிப்பாடுகளோடு, காட்சிகளோடு இருக்கக்கூடிய ஒரு புத்தகமாகவும் இருக்கின்றது திருவெளிப்பாட்டு நூல் புத்தகம். ஆகவே அநேகமான காட்சிகளை, சிங்கம், அதே போல விண்ணரசை பற்றிய காட்சிகள் இருக்கும். அதிலும் குறிப்பாக அன்னை மரியாளை பற்றி தெளிவாக எழுதுவதற்கு அங்கு விளக்கம் கொடுக்கப்படுகின்றது. திருவெளிப்பாட்டு நூலை எப்படி எழுத வேண்டும் என்று அவருக்கு அந்த பத்மத்தீவிலே சொல்லித்தரப்படுகிறது. திருத்தூதரான யோவான் தனிமையில் இருக்கின்றார். அங்கு அன்னை காட்சி கொடுக்கின்றால் அந்த அன்னையினுடைய காட்சியை தான் திருவெளிப்பாட்டு நூல்களில் வாசிக்கின்றோம். திருத்தூதர் தெளிவாக எழுதுகின்றார். 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கின்றோம். வானிலை ஒரு பெரிய அருங்குழி தென்பட்டது, பெண் ஒருவள் தோன்றினால், கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தால், நிலவை காலடியில் வைத்திருந்தார். அதே போல தலையிலே 12 நட்சத்திரங்கள் என்று இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கின்றது. ஆகவே அன்னையினுடைய அந்த அழகையும் அன்னையினுடைய அந்த காட்சியும் அழகாக தத்துருவமாக வர்ணனை செய்ய முடிந்ததற்கு காரணம் இந்த காட்சி தான். ஆகவே தனிமையிலே இருந்த அவரை அன்னை மரியாள் தேற்றினார் என்று பார்க்கின்றோம். இந்த செய்தியான நமக்கு என்ன சொல்லித் தருகிறது என்று சொல்லி கேட்டால், நிச்சயமாக நாம் எப்பொழுதெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றோமோ, துன்பத்தில் இருக்கின்றோமோ, நிச்சயமாக அன்னை மரியாளிடம் நம்மை சமர்ப்பிக்கின்ற பொழுது, அதிலும் குறிப்பாக நற்செய்திக்காக நாம் பாடுபடுகின்ற பொழுது, நாம் அவமானப்படுத்தப்படுகின்ற பொழுது, கேவலப்படுத்தப்படுகின்ற பொழுது, அன்னை மரியாள் நமக்கு ஆதரவாக இருப்பார் என்பதற்கான ஒரு நல்ல உதாரணம் இந்த பத்மதீவிலே கிபி 81ஆம் ஆண்டிலே திருத்தூதரான யோவானுக்கு அளிக்கப்பட்ட காட்சி. ஆகவே இந்த காட்சியானது நம்மை முழுமையாக திடப்படுத்தவும், நற்செய்தியின் தூதர்களாக தொடர்ந்து நாம் வாழ்வதற்கான ஒரு வரங்களையும் தரக்கூடிய ஒரு காட்சியாக இருக்கின்றது. ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இந்த திருத்தூதர்களுடைய முக்கியமான சிறப்பு, மற்றொரு சிறப்பு என்னவென்று சொல்லி கேட்டால், நமக்கு தெரியும் பிரிந்த மத சகோதரர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தானது என்னவென்று சொல்லி கேட்டால், அன்னை மரியாளுக்கு வேறு குழந்தைகள் இருந்தார்கள், ஆண்டவர் இயேசுவிற்கு வேறு சகோதர சகோதரிகள் இருந்தார்கள் என்று விவிலியத்திலிருந்து தவறான கருத்தை சொல்லுகிறார்கள். நிச்சயமாக கிடையாது. காரணம், அன்னை மரியாளுக்கு வேறு குழந்தைகள் இருந்திருந்தால் சிலுவையிலே தொங்கிய போது நிச்சயமாக திருத்தூதர் யோவானிடம் ஆண்டவர் இயேசு ஒப்படைத்திருக்க மாட்டார் தன்னுடைய தாயை. ஆகவே அன்னை மரியாளுக்கு வேறு குழந்தைகளோ, ஆண்டவர் இயேசுவிற்கு வேறு உறவுகளோ, சகோதர சகோதரிகளோ
கிடையாது என்பது இந்த ஒப்படைப்பின் மூலம், கையளித்ததன் மூலம் நமக்கு தெளிவாக புரிகிறது. ஆகவே இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த புனிதருக்கு, திருத்தூதருக்கு அன்னை மரியாள் காட்சி கொடுத்து திடப்படுத்தியதை போல நம் துன்ப வேலைகளிலும், அதிலும் குறிப்பாக இந்த மாதம் முழுவதும் அன்னைக்காக நாம் சிறப்பு செய்கின்றோம். அன்னை நம் குடும்பங்களையும் தாங்க வேண்டும் என்று தொடர்ந்து இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். நாம் நற்செய்தியின் தூதுவர்களாக இல்லாமல் இருந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு எழுந்து நின்று தொடர்ந்து இந்த திருப்பலியில் தகுதியுள்ளவர்களாக பங்கெடுப்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்களுக்கு உதவி அருள உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உம் திருமகனை உரித்தெழுதல் மறை நிகழ்வை பெருவிழாவாக கொண்டாடியது போல அவரது வருகையின் போது புனிதர்கள் அனைவரோடு மகிழ்ந்திருக்க வரமருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீங்கள் அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறைவார்த்தைகள் 15, மீண்டும் இறைவார்த்தைகள் 22 அதிகாரம் 18, இறைவார்த்தைகள் 1 முடிய. அந்நாள்களில் பவுலுடன் சென்றவர்கள் அவரை ஏதென்சு வரை அழைத்து சென்றார்கள். சீலாவும் திமோத்தேயுவும் விரைவில் வந்து சேர வேண்டும் எனும் கட்டளையை பவுலிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவர்கள் திரும்பி சென்றார்கள். அரையொப்பாகு மன்றத்தின் நடுவில் பவுல் எழுந்து நின்று கூறியது: ஏதென்சு நகர மக்களே, நீங்கள் மிகுந்த சமய பற்றுள்ளவர்கள் என்பதை நான் காண்கிறேன். நான் உங்களுடைய தொழுகை இடங்களை உற்று பார்த்து கொண்டு வந்தபோது அறியாத தெய்வத்துக்கு என்று எழுதப்பட்டிருந்த பலிபீடம் ஒன்றை கண்டேன். நீங்கள் அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகையும் அதிலுள்ள அனைத்தையும் படைத்த கடவுள் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவர். மனிதர் கையால் கட்டிய திருக்கோவில்களில் அவர் குடியிருப்பதில்லை. அனைவருக்கும் உயிரையும் மூச்சையும் மற்றனைத்தையும் கொடுப்பவர் அவரே. எனவே மனிதர் கையால் செய்யும் ஊழியம் எதுவும் அவருக்கு தேவையில்லை. ஒரே ஆளிலிருந்து அவர் மக்களினம் அனைத்தையும் படைத்து அவர்களை மண்ணுலகின் மீது குடியிருக்க செய்தார். அவர்களுக்கு குறிப்பிட்ட காலங்களையும் குடியிருக்கும் எல்லைகளையும் வரையறுத்து கொடுத்தார். கடவுள் தம்மை அவர்கள் தேட வேண்டும் என்பதற்காக இப்படி செய்தார். தட்டி தடவியாவது தம்மை கண்டு கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு செய்தார். ஏனெனில் அவர் நம் ஒவ்வொருவருக்கும் அருகிலேயே உள்ளார். அவரை சார்ந்துதான் நாம் வாழ்கின்றோம், இயங்குகின்றோம், இருக்கின்றோம். உங்கள் கவிஞர் சிலர் கூறுவது போல நாம் அவருடைய பிள்ளைகளே. நாம் கடவுளுடைய பிள்ளைகளாய் இருப்பதால் மனித கற்பனையாலும் சிற்ப வேலை திறமையாலும் உருவாக்கப்பட்ட பொன், வெள்ளி, கல் உருவங்களைப் போல
கடவுள் இருப்பார் என நாம் எண்ணுவது முறையாகாது. ஏனெனில் மக்கள் அறியாமையில் வாழ்ந்த காலத்தில் கடவுள் இதனை பொருட்படுத்தவில்லை. ஆனால் இப்பொழுது எங்கும் உள்ள மக்கள் யாவரும் மனம் வார வேண்டும் என்பதற்காக அவர் கட்டளையிடுகிறார். ஏனென்றால் ஒரு நாள் வரும், அப்போது தாம் நியமித்த ஒருவரை கொண்டு அவர் உலகத்துக்கு நேர்மையான தீர்ப்பு அளிப்பார். இறந்த அவரை உயிர்த்தெழ செய்ததன் வாயிலாக இந்நம்பிக்கை உறுதியானது என எல்லாருக்கும் தெளிவுபடுத்தினார். இறந்தவர் உயிர்த்தெழுதல் என்பது பற்றி கேட்டதும் சிலர் அவரை கிண்டல் செய்தனர். மற்றவர்கள் இதை பற்றி நீர் மீண்டும் வந்து பேசும் கேட்போம் என்றார்கள். அதன் பின் பவுல் அவர்கள் நடுவிலிருந்து வெளியே சென்றார். சிலர் நம்பிக்கை கொண்டு அவர்களுடன் சேர்ந்து கொண்டனர். அவர்களுள் அரையோப்பாகு மன்றத்தின் உறுப்பினரான தியோனிசியுவும் தாமரி என்னும் பெண் ஒருவரும் வேறு சிலர் அடங்குவர். இவற்றுக்கு பின்பு பவுல் ஏதென்ஸை விட்டு கொரிந்துக்கு போய் சேர்ந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் நாயனா இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசுப்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே, என்னை அவர் பசுப்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே என்றோம் இன்பம் என்றோம் இன்பம் என்றென்றும் இன்பம் அல்லவா? என்றோம் இன்பம் என்றோம் இன்பம் என்றென்றும் இன்பம் அல்லவா? என் நாயனா இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? அல்லேலூயா 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 அல்லேலூயா. உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 16 இறை சொற்றொடர்கள் 12 15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்பொழுது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்பொழுது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார்.
அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவையும் என்னுடையவையே, எனவே தான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தில் பவுல் ஏத்தேன்ஸ் நகருக்கு போதிக்க சென்றபோது அறியாத கடவுள் என்ற பெயரில் குறியிட்ட ஒரு பலிபீடம் இருப்பதை கண்டார். இந்த அறியாத கடவுளே விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவர். ஒரு மனிதரிடமிருந்து பெரிய மக்களினங்களை உருவாக்கியவர். அவரே உயிருள்ள கடவுள் என்று மறை உண்மையை போதித்து வந்தார். கடவுளின் பிள்ளைகள் சரியாக கடவுளை அறியாமல் மண்ணையும் கல்லையும் மனித கைகால் உருவான பொருட்களையும் வழிபடக்கூடாது என்று தெளிவாக கோடிட்டு காட்டினார். அறிதல் அல்லது தெரிதல் என்பது மனித வாழ்வில் ஒரு முக்கியமான அம்சமாக அமைகின்றது. ஒருவரை பற்றி தெரிந்தால்தான் அவரோடு உறவாடவும் அன்பு கூறவும் நம்மால் முடியும். ஒருவரை பற்றி தெரியாவிட்டால் அவரோடு நாம் உறவாட முடியாது, அன்பு கூற முடியாது, தெரியாத ஒருவரிடமும் பழக முடியாது, அருகில் கூட நெருங்கிவிட முடியாது. மனிதர்களே இப்படி இருக்க, நாம் வணங்குகிற கடவுளை நாம் அறியாதவர்களாயிருந்தால் இதே உணர்வு தான் நம்மிடமும் இருக்கும். இந்த உணர்வு தான் நமக்கு கடவுளிடம் ஒரு பயத்தை ஏற்படுத்தும். நமக்கும் கடவுளுக்கும் இருக்கும் அன்பையும் உரிமையும் இல்லாமல் செய்துவிடும். இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கும் பொழுது இயேசு மீண்டும் மீண்டும் தாம் இறைமகன் என்று வெளிப்படுத்துகின்றார். தானும் தந்தையும் ஒன்றாக இருக்கிறார் என்று தன்னுடைய சீடர்களுக்கு விளக்குகின்றார். தந்தையை நான் முழுமையாக அறிந்திருக்கிறேன் என்று கூறுகின்றார். இன்றைய காலகட்டத்தில் நாம் கடவுளை எந்த அளவிற்கு அறிந்து தெரிந்து கொண்டிருக்கின்றோம்? நாம் கடவுளை அதிகமாக அறிந்து அவரை அன்பு செய்து அவரை அடைவதற்கு நம்முடைய வழிபாடுகள் உதவுகின்றன. கருவில் உருவாகும் முன்னே நம்மை அறிந்த இறைவனை, நம் பெயர்களை உள்ளங்கையில் பொறித்து வைத்த இறைவனை, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளில் அறிந்த இறைவனை நாம் இன்னும் அதிகமாக அறிந்து புரிந்து அன்பு செய்து அவருடைய இறை திட்டம் நம்மில் நிறைவேற வேண்டி தொடர்ந்து திருப்பலியில் இணைவோம். ஆமென். விசுவாசிகள் மன்றாட்டு. உங்கள் பதில். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரு அவைக்காக மன்றாட்டு. அன்பின் நிறைவா, பணிக்கென நீர் தேர்ந்தெடுத்துள்ள அனைத்து திரு அவையின் தலைவர்கள் உமது பெயரின் மாட்சியோடும் வலிமையோடும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தையை உமது பாதையில் வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நம் நாட்டிற்காக மன்றாடுவோம். அமைதியின் நிறைவா, உலகம் என்னும் மாபெரும் குடும்பத்தில் நீர் விட்டு சென்ற நிறைந்தை முழுமையாக அமைதி நிறைவிடவும், நாட்டுகளுக்கு சமாதானமும் நல்லுறவும் வளைந்திட நேர்மையும் தாழ்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்லவரே எம் இறைவா, சீரழிந்து கொண்டிருக்கும் இந்த சமுதாயத்தை மீட்டு உருவாக்க இணைந்து இயங்கும் இளைஞர்கள் தங்களை மாற்றிக்கொண்டு பிறரையும் மாற்றி எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழவும், படித்து முடித்துவிட்டு வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கும்
இளைஞர்கள் தகுந்த வேலை வாய்ப்பு பெற்றிடவும் தங்கள் எதிர்காலத்தை பொறுப்புடன் சிறப்புற அமைத்து வாழ வேண்டி அன்னை மரியாவின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்று சொன்னவரே எம் இறைவா, எங்களுக்கு நீர் கொடுத்த பிள்ளை செல்வங்களுக்காக நன்றி. 12ஆம் வகுப்பு நல்ல முறையில் தேர்ச்சி பெற்ற அனைத்து பிள்ளைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இனி வர இருக்கும் 10ஆம் 11ஆம் வகுப்பு பிள்ளைகளும் நல்ல முறையில் தேர்ச்சி பெற்று சிறந்து விளங்கவும், படிக்கின்ற எம் பிள்ளைகள் கருத்தாய் படிக்கவும், அவர்களுக்கு நல்ல அறிவையும் சிறந்த ஞானத்தையும் தந்தருள வேண்டும் என்று அன்னை மரியாவின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட மன்றாட்டுகளையும் மௌனமாக ஆண்டவரிடம் எடுத்து சொல்வோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் தயவாய் தந்தருளும் நல்ல கடவுளே, தருகின்ற காணிக்கை தெய்வமே, நாங்கள் தருகின்ற காணிக்கை, நாங்கள் தருகின்ற காணிக்கை தெய்வமே, நாங்கள் தருகின்ற காணிக்கை. நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். கண்ணீர் பூக்களை உந்தன் பாதத்தில் காணிக்கையாகவே இன்று உம்மை நாடினோம். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதையேற்றருள் தெய்வமே, நாங்கள் தருகின்ற காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தைக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்து அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறையிலில் பங்கு பெறச் செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்ள வரமருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, இக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்கப் பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் புது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர்.
உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு ரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபடலும் கணிது தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இந்த இரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். என உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியனுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உலகில் முக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து மன்றாடுவோம். உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்துக்காகவும்
என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் ஆவலுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவினுடைய அமைதி என்றென்றும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நாம் தகுந்த நேரத்திலே அரேவாகு சங்கத்திலே பவுலடியார் தகுந்த விதத்திலே ஆலோசனை சொல்வது போல நமக்கும் தூய ஆவியாரை ஆலோசகராக தருகின்ற கடவுள் இவருடைய அன்பு விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடணும், எனது ஆன்மா நலமடையும். செம்மறியின் வேலந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர், அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. செம்மறியின் வேலந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர், அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. இறைவன் தரும் விருந்திது அதை உண்ண தடையென, உறைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடையென்ன. இறைவன் தரும் விருந்திது அதை உண்ண தடையென்ன, உறைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடையென்ன. உள்ள கதவு திறந்தது, அதன் உள்ளே வாழுவார். உவகை என்னும் மொழி கொணர்ந்து என்னை ஆளுவார். செம்மறியில் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர், அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. வானம் பொழிய பூமி விளையும் வளமும் பொங்குமே, வளமே வரும் ஒளியால் சோலை மலரும் எங்குமே. வானம் பொழிய பூமி விளையும் வளமும் பொங்குமே, வளமே வரும் ஒளியால் சோலை மலரும் எங்குமே. எந்த உணவாய் நீ வந்தாலே இன்பம் தங்கு
திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும். திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதையும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். இறைவேண்டல் ஜெபம். விண்ணக தந்தையே, தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியறிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகமும் புதிய மண்ணகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகிய எம்மை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுவதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். அன்புக்குரியவர்களே, இன்று இந்த நாளை சிறப்பாக வழிநடத்திய புனித அன்னை வேளாங்கண்ணி இறைமக்கள் ஒவ்வொருவருக்கும், அன்பு இறைமக்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே வேளையிலே அவர்கள் மதியானமே வந்து சில அலங்காரங்களை செய்தார்கள், சில குறைபாடுகளை நிவர்த்தி செய்து அலங்காரங்களை செய்தார்கள். அன்னைக்கு ஒரு வித்தியாசமாக அருள் நிறைந்த மரியே என்கின்ற அந்த ஜெபத்தை பாடலாகவும் பாடினார்கள். ஆகவே அந்த குழுவினருக்கு நன்றியும் பாராட்டுகளும். மேலும் அவர்கள் நேற்று ஃபாதர் கேட்டார், ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் இருக்கா? நாங்கள் இங்கே வழியிலே வச்சுட்டாங்க. கேட்காதீங்க ஃபாதர். அங்கே வரும்போது என்னடா சுற்றி இன்னும் ஒரு ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்லி பார்த்தா அங்கேயே வச்சுருந்தாங்க. அதனால் ஸ்நாக்ஸ் இருக்குது. அதனால் அவர்களுக்கு பாராட்டுகளும் நன்றிகளும் கரவழைப்பு தெரிவித்துக் கொள்வோம். நாளைக்கு பேதுரு அன்பு இறை மக்கள் சிறப்பிப்பார்கள். இறைவன் அவர்களை வழி நடத்த வேண்டும் என்று அவர்களுக்கான இறை ஆசிரியையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு பெற செய்த உம் மக்களுடன் கனிவாய் தங்கு இருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புது நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல வரமருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்துவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.